ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு கிராமத்தில் மிக பெரிய கொடிய பஞ்சமானது ஏற்படுகின்றது. அந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் பட்டினியால் வாடுகின்றனர். மரங்கள் அனைத்தும் காய்ந்து அந்த இலைகள் அனைத்தும் உதிர தொடங்கின. ஒரு உதவி செய்கின்ற குழுவானது அந்த கிராமத்திற்கு செல்லுகின்றது. அவர்களுக்கு தேவையான உணவு, தானியங்கள் மற்றும் தண்ணீர் அனைத்தையும் கொண்டு செல்கின்றன. அந்த மக்களுக்கு வயிறார உணவை கொடுக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு வயிறார தண்ணீர் கொடுக்கின்றார்கள். இறுதியாக அந்த குழுவானது அந்த மக்களுக்கு நிறைவான ஜபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நல்ல மழையினையும் அந்த கிராமத்திற்கு பெற்று கொடுத்தார்கள். அந்த மக்களோடு அவர்கள் கேட்டுக்கொண்டது, ஒவ்வொரு நாளும் குடும்பமாக இணைந்து ஜெபிங்கள், ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்று அந்த குழுவானது அந்த கிராமத்துக்கு அறிவுரை கூறிவிட்டு அங்கிருந்து விடை பெற்றார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், எகிப்து தேசத்திலே மிகப்பெரிய கொடிய பஞ்சமானது தலை விரித்து ஆடுவதை நாம் பார்க்கின்றோம். கானான் நாட்டிலும் எகிப்து நாட்டிலும் இவ்வாறாக இருக்கையிலே எகிப்தர் ஆளுநர் யோசேப்பு அவர்கள் அங்கே தானியம் விற்று கொண்டிருக்கின்றார். இந்த மக்கள் அனைவருக்கும் உணவினை கொடுத்து கொண்டிருக்கையிலே மக்கள் அனைவரும் எகிப்திய தேசத்திலிருந்தும் கானான் தேசத்திலிருந்தும் செல்வதை நாம் பார்க்கின்றோம். பார்வோன் மன்னன் அந்த மக்களிடம் இஸ்ராயேல் மக்கள் பார்வோன் மன்னனிடம் கேட்கையிலே ஓலையிட்டு அழுகின்றார்கள். அப்போது அவர்கள் மோசேயிடம் செல்லுங்கள் என்று அனுப்பிவிடுகின்றார். ஆக இந்த மக்கள் அனைவரும் யோசேப்பிடம் சென்று அவர் அந்த தானியங்களை விற்பதற்கான அதிகாரம் பெற்றிருந்தார். அவர் தானியங்களை கொடுத்து கொண்டிருக்கையிலே தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்ட யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் அனைவரும் அங்கே செல்கின்றார்கள், அங்கே அந்த தானியங்களை பெறுவதற்காக. அப்போது யோசேப்பு அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் அனைவரையும் இனம் கொண்டு, நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று அங்கே ஒரு வினாவினை எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம். அப்போது நாங்கள் கானான் தேசத்திலிருந்து வருகின்றோம் என்று சொல்கின்றார்கள். அதன் பிறகு யோசேப்பு அவர்களை 3 நாள் காவலில் வைக்கின்றார். இறுதியாக ரூபன் அவர்கள் தன்னுடைய நிலைமையை புரிந்து கொள்கின்றார். தன்னுடைய சகோதரனை நாம் கொல்ல வேண்டாம் என்று சொன்னோம், ஆனால் நாம் அவரை எகிப்து தேசத்திற்கு விற்றுவிட்டோம். அவருடைய இரத்தமானது இன்று நம்மை பல்வேறு விதமான இன்னலுக்கு ஆளாகுது என்பதை ரூபன் அங்கே தன்னுடைய புதல்வர்களுக்கு கற்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை 12 சீடர்களை நியமித்து அவர்களுக்கு சொல்லுகின்றார். மிகவும் அழகாக சொல்லுகின்றார், பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். பிரியமானவர்களை, இந்த இஸ்ராயேல் மக்களுடைய நடவடிக்கை அவர்களுடைய குண அதிசயங்களை சற்று புரட்டி பார்க்கையிலே மோசேக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். அவர்கள் பாகால் கடவுளை வணங்கினார்கள், போலி தெய்வங்களை வழிபட்டார்கள். மோசே எவ்வளவுதான் அவர்களை ஒன்று திரட்டலாம் என்று பல்வேறு விதமான நோக்கங்களோடு செயல்பட்டாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற சீடர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, இந்த இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள், அவர்கள்தான் வணங்க கழுத்துடைய மக்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களிடம் சென்று அவர்களை ஒன்று திரட்டி விண்ணரசு நெருங்கி விட்டது என்று பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு அதிகாரம் கொடுப்பதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருந்து அவர்களுடைய அதிகாரம் பெற்றவர்களாக மக்களிடையே இருக்கின்ற தீய ஆவிகளை ஓட்டுபவராக, இறை வார்த்தையை போதிப்பவராக இருக்க செயல்படுவோம்.
இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்வோம். நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து இறை அன்பில் இட்டு செல்வதாக. ஆமீன்.